ஒரு கண்டெய்னரில் உங்களை லாக் பண்ணி நடுக்கடலை விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் இந்த கொலவெறின்னு தானே கேட்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நாம் நோவேர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெயினில் சர்வாதிகார ஆட்சி நடக்குது. அங்கே இருக்க இராணுவம் வாழ்வாதார பாதிப்பு, உணவு தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடினால அங்கே இருக்க குழந்தைகள், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்களெல்லாம் கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் இல்லைன்னு மக்களில் சில பேர் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நினச்சி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற கார்கோ கண்டெய்னரில் இல்லீகலாக காசு கொடுத்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க தப்பிச்சு போகும்போது இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்க இவங்களை கண்டுபிடிச்சாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொலை பண்ணிடுவாங்க. அது தெரிஞ்சும் சில மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினச்சி அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம படத்தோட ஹீரோயினியும் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது நிக்கோவும் அவனோட ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃப் மியாவும் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே நிறைய பேர் கண்டெய்னரில் ஏற ட்ரை பண்ணுறாங்க. உயிர் பழைக்க இதுதான் வழின்னும் போது யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்ட நெரிசல் ஏற்படுது. அப்போ உடனே அங்கே இருந்த கண்டெய்னர் ஆளுங்க இன்னொரு கண்டெய்னர் வருது, பாதி பேர் இதுலேயும் பாதி பேர் அதுலேயும் ஏறுங்கன்னு சொல்லி 2 கண்டெய்னரில் மாற்றி விடுறாங்க. கூட்ட நெரிசலில் மியாவும் நிக்கோவும் வேறு கண்டெய்னருக்கு வேறு வழி இல்லாமல் மாறி போயிடுறாங்க. மியா நிக்கோ போகிற கண்டெய்னரை அவள் இருக்க கண்டெய்னர்லேருந்து சின்ன ஓட்டை வழியாக பார்க்குறா. அந்த கண்டெய்னரில் 107ன்னு பெருசாக போட்டிருக்கு. அதை நோட் பண்ணிக்கிறா. மியா அந்த ஓட்டை வழியாக வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகிறா. அந்த கண்டெய்னர் போயிட்டே இருக்கும்போது வெளியே நிறைய மக்களை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. சின்ன குழந்தைங்கள, கர்ப்பிணி பெண்களெல்லாம் ஒரு கூண்டில் போட்டு அடைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஒரு பக்கம் பயப்படுறா, ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்படி போயிட்டே இருக்கும்போது கண்டெய்னரை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. இராணுவ அதிகாரிங்க கண்டெய்னரை நிப்பாட்டி எங்கே போது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னரை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாரும் இல்லை. அவனுக்கு டவுட் வருது. வெளிப்பக்கம் பார்த்தா கண்டெய்னர் பெருசாக இருக்குது, ஆனால் உள்ள ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை பார்த்ததும் அவனுக்கு டவுட் வந்து உள்ளே யாரோ இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே இருக்கவங்க நீங்களா வெளியே வந்தால் உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே இருக்க மக்கள் அவன் சொன்னதை கேட்டு அதில் ஒரு பொண்ணு, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவங்க நம்ம இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்சி வெளியே வரா. அவள் வெளியே வந்த உடனே அவளை சுட்டுடுறாங்க. இதுக்கு நடுவில் மியா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு அட்டை பாக்ஸ் மேலே ஏறி மறைஞ்சிக்கிறா. அந்த இராணுவ அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்க எல்லா மக்களையும் சுட்டு கொன்னுடுறாங்க. ஒரு சின்ன குழந்தை அங்கே நிற்கிது. அந்த குழந்தைய கூட பாரபட்சம் இல்லாமல் கொன்னுடுறாங்க. அதை பார்த்துட்டு மியா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுவுறா. அவனுங்க சாகடிச்ச அந்த பாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இவங்க வந்ததுக்கு எந்த தடமும் இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மியா மேலே இருந்து பார்த்துக்கிட்டு ரொம்பவே சைலண்டாக அழுதுகிட்டே இருக்கா. ஒரு வழியாக மியா மறைஞ்சிருந்ததுனால அவன் மட்டும் தப்பிக்கிறா. அந்த கண்டெய்னரை அந்த இடத்துல இருந்து ஹார்பருக்கு போகுது. ஹார்பர்லேருந்து ஒரு ஷிப்புக்கு மாற்றுறாங்க. அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கண்டெய்னர் பயங்கரமாக ஆடுது. இவன் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த குட்டி ஓட்டை வழியாக வெளியே எட்டி பார்க்குறா. வெளியே இருக்க எல்லாரும் ரொம்பவே பரபரப்பாக ஷிப்லேருந்து சீக்கிரம் வெளியே போங்க, கப்பல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழுக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மியா நான் கண்டெய்னர் உள்ளே தான் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கத்துறா. கண்டெய்னரை தட்டுறா, ஆனால் யாருக்கும் கேட்கல. கண்டெய்னர் கப்பலோட முழுகிறதுனால ரொம்பவும் இங்கே அங்கே ஆடுறதுனால அவளால் எதையும் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. ஒரு கட்டத்தில் அவள் அந்த கண்டெய்னர்லேயே தலையில இடித்து மயக்க நிலைக்கு போயிடுறா. மயக்கம் தெளிஞ்சு மியா எழுந்த உடனே அந்த கண்டெய்னரில் 4 பக்கமும் இருக்க அந்த குட்டி ஓட்டை வழியாக வெளியே பார்க்குறா. சுற்றி கடல் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவள் தனியாக அந்த கண்டெய்னரில் இந்த கடலுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கான்னு. எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. அவளோட ஃபோன் எடுத்து நிக்கோவுக்கு கால் பண்ணுறா. பட் சிக்னல் இல்லை. அவளால் நிக்கோ கிட்ட பேச முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பயந்து போன நிலையில் இருக்கா. அந்த பயந்த நிலையிலேயே ஒரு மூலையில் உக்காஞ்சிடுறா. அப்படியே ஒரு நாள் போயிடுது. மறுநாள் பார்க்கும்போது கண்டெய்னர் உள்ள தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. தண்ணி எப்படி உள்ளே வருதுன்னு சுற்றி பார்க்கும்போது அந்த குட்டி ஓட்டை வழியாக தண்ணி உள்ளே வரதை பார்க்குறா. எப்படியாவது இதை அடைக்கணும்னு சொல்லிட்டு கண்டெய்னர் உள்ள பாக்ஸாக நிறைய பெட்டிங்க இருக்குது. அந்த பெட்டிங்களை ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒன்றுத்தில் ஒயர் ஹெட்செட்டுங்க, தேவையில்லாமல் பிளாஸ்டிக் பாக்ஸஸுங்க, கொஞ்சமாக சாப்பாடு, ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கிறா.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவள் காலடியில் ஒரு டேப் கிடைக்குது. அந்த டேப் எடுத்து தற்சமயத்துக்கு அந்த ஓட்டைங்களை அடைச்சி அடைச்சி வைக்கிறா. கொஞ்ச நேரத்தில் அவள் இருக்க கண்டெய்னர் பக்கத்தில் நிறைய பேர் கத்துறா மாதிரி கேட்குது. என்ன நடக்குதுன்னு அவள் அந்த குட்டி ஓட்டை வழியாக வெளியே பார்ப்பா. நிக்கோ போன அந்த 107ன்னு போட்டிருந்த ட்ரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் முழுகுது. அவள் உடனே ஃபோன் எடுத்து நிக்கோவுக்கு கால் பண்ணுறா. ஆனால் நிக்கோவுக்கு லைன் கிடைக்கல. நிக்கோ அந்த ட்ரக்குலேயே முழுகி இறந்துட்டான்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவா. ஒரு கட்டத்தில் அவகிட்ட இருக்க கத்தியால் கையறுத்து செத்துடலான்னு ட்ரை பண்ணுவாள். ஆனால் அவள் குழந்தைக்காக எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், குழந்தைய காப்பாற்றணுன்ட்டு அவள் அந்த எண்ணத்தை கைவிட்டுருவா. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்க போடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மியா இந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லா பொருளையும் பார்த்து பார்த்து அவளுக்கு எது எது தேவைப்படும்ன்றதை ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டா. கண்டெய்னருக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்க அந்த பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் ஹைட்டாக போட்டு கண்டெய்னருக்குள்ளேயே ஹைட்டாக உட்காரத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறா. அங்கே இருக்க ஒரே ஒரு பன்னு, ஸ்னிக்கர்ஸு, கொஞ்சம் 2 பாட்டிலில் தண்ணி, அது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறா. அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு வலி வந்துடுது. குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிறா. அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்கும். குழந்தைய கையில் எடுத்து பார்க்கும்போது குழந்தை கொஞ்சம் கூட அழுவும் இல்லை, அசையவும் இல்லை. ரொம்பவே அழுவா. எப்படியாவது கண்ணை திறந்து என்னை பார்த்துடு, நான் இவ்வளோ நேரமும் உனக்காக மட்டும்தான் இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி ரொம்பவே குழந்தைய தட்டி தட்டி பார்ப்பா. கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுவும். அவள் அழுவதை பார்த்து தான் இவள் ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஒரு கட்டத்தில் இவகிட்ட இருக்க சாப்பாடு, தண்ணி எல்லாமே தீர்ந்து போயிடும். வேறு வழி இல்லாமல் அவள் பாக்ஸில் போட்டு வச்சுருந்த அந்த தொப்புள் கொடி எடுத்து சாப்பிடுவா. அதை பார்க்கும்போது நாமளாம் அந்த நிலைமையில இருந்தால் உயிரோடவே இருக்க மாட்டோம்னு தோணும். அவள் அந்த குழந்தைக்காக எந்த நிலைமைக்கும் போவேன்றதை அந்த மூலியமாக நிரூபிப்பா. குடிக்க தண்ணி கூட இல்லாதனால ஒரு கட்டத்தில் அவள் ரொம்பவே சோர்ந்து போய் காணப்படுறா. மழை பெய்யும் போது மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக தண்ணி உள்ளே வர்றதுனால அந்த தண்ணியை பிடிச்சி குடித்து ஓரளவுக்கு தெம்பாயிடுறா. இதுக்கப்புறம் நாம் இந்த கண்டெய்னர் உள்ளே இருந்தோம்னா கண்டிப்பாக மூழ்கி செத்துருவோன்ட்டு எப்படியாவது கண்டெய்னருக்கு மேலே போகணும்னு ட்ரை பண்ணுறா. அவகிட்ட இருக்க ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சு கண்டெய்னர் மேலே ஓட்ட போடுறா. கொஞ்ச நேரத்தில் ட்ரில்லிங் மிஷின் ஒர்க் ஆகாமல் போயிடுது. அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்க கத்தியை வச்சு ட்ரை பண்ணுறா. கத்தியும் உடஞ்சி போயிடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கண்டெய்னர் மேலே அவள் ஹோல்ஸ் போட்டு குழந்தைய மேலே தூக்கிட்டு போயிடுறா. ரொம்ப நாள் கழித்து சூரிய வெளிச்சத்தை பார்த்ததுனால ரொம்பவே சந்தோஷப்படுறா. மேலே போக ட்ரை பண்ணுறப்போ அங்கே அந்த கண்டெய்னரில் அவளோட கால் பெருசாக கிழிஞ்சி ரத்தம் வருது. ஸோ அவளுக்கு தையல் போட்டு ஒரு வழியாக மேலே குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறா. மேலே போன உடனே குழந்தை டாய்லெட் போயிடுது. அதை க்ளீன் பண்ணி அவள் கடலில் தூக்கி போடுறா. அப்போது அதை சாப்பிட குட்டி குட்டி மீன்லாம் வருது. அப்போது அவள் பசிக்காக அந்த மீனை எப்படியாவது பிடிச்சி சாப்பிட்ணுன்னு இருக்கிறதெல்லாம் வச்சு ஒரு தூண்டில் மாதிரி ரெடி பண்ணி அதை கடலில் தூக்கி வீசி மீன்களை பிடிச்சி சாப்பிட்றா. ஒரு பக்கம் கண்டெய்னர் உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பிட்டு கண்டெய்னர் முழுகிட்டே வருது. அவள் மனசு ஃபுல்லாக குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு நம்மளும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு பிளான் பண்ணி கண்டெய்னர் உள்ளே இருக்க அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு போட் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணி குழந்தைய அதுக்குள்ளே வச்சு விடுறா. ஒரு கட்டத்தில் அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக உள்ளே முழுகிடுது. இவங்க அந்த பாக்ஸ் மூலமாக கடல் மேலே மிதந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு பெரிய சுறா மீன் வரதுனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு மியா குழந்தைய தேடுறா. நல்ல வேலையாக குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போக ரொம்பவே சோர்ந்து போனா மியா. அந்த குட்டி குட்டி பாக்ஸ்லலாம் அவள் சின்ன சின்ன இறைகளை வச்சுருந்தா. அந்த இறைகளெல்லாம் தூக்கி கடலில் போட போட அவளை சுற்றி பறவைகள்லாம் பறக்குது அந்த இறையை சாப்பிட்றதுக்காக. அப்போது இவள் அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறா. அப்போ அந்த வழியாக மீன் பிடிக்க வந்த போட்டு தூரத்தில் நிறைய பறவைகள் பறக்குதேன்னு பார்க்குறாங்க. அங்கே ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஏதோ தண்ணியில் மிதக்குது. அது என்னன்னு தூக்கி பார்த்தா குழந்தைய காப்பாற்றுறாங்க. யாரோட குழந்தைன்னு தேடுறப்ப ஒரு பெரிய கயிறு அந்த சின்ன போட்டு கூட கட்டியிருக்கா மாதிரி இருக்குது. அந்த கயிறை பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே போகுது. அந்த கயிறை இழுத்து பார்த்தா மியா இருக்கிறா. ஸோ அவளையும் காப்பாற்றி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்தோடு அந்த மூவி முடியுது. வெயிட் பண்ணுங்க, மியாவோட ஹஸ்பண்ட் நிக்கோவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவள் கண்டெய்னர் மேலே வெளியே வந்ததும் மொபைலில் அகைன் நிக்கோவுக்கு கால் பண்ணுறா. காலும் அட்டன் பண்ணுறான் நிக்கோ. நான் அந்த கண்டெய்னரில் இப்போது இல்லை, இப்போ வரைக்கும் சேஃபாக இருக்கேன், பட் இதுக்கு மேலே எப்படின்னு தெரியலன்னு சொல்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையும் மியா சொல்கிறா. நிக்கோ சந்தோஷப்பட்டாலும் அவனால் வர முடியாது, அவன் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்கிறான்.
ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு குழந்த இறந்து போச்சு போல. ஸோ இந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். கால் கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய பாக்ஸ் மாதிரி ஒரு போட் ரெடி பண்ணி அதில் வச்சுட்டு அவளோட கயிறையும் ஒரு கயிறால் கட்டி அந்த கப்பலோட அந்த சின்ன போட்டோட கட்டிப்பா. அதுக்கப்புறம் தான் அவளை காப்பாற்றுற அந்த விஷயம்லாம் நடக்கும். இது உண்மையாகவே ரொம்பவே த்ரில்லிங்காக அடுத்தடுத்து என்ன நடக்குன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மூவிங்க. 1 hour 50 minutes இருக்க இந்த மூவியை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.